ஜெக ஜெக இருக்கும் பலபல இருக்குங்க ஒண்ணுமே இல்ல பாரு 9 மணிக்கு அதுக்குள்ள எல்லாமே போட்டுட்டாங்க. இது வந்து இது மெயின் சிட்டி இல்லப்பா, இதெல்லாம் வீடெல்லாம் இருக்கிற ஒரு ஏரியா. இன்னும் மெயின் சிட்டி போனாதான் சும்மா கலகலா இருக்கும். போலாமா வேணா? என்ன பட்டிக்காரா படிக்கணும் பாருமா, இது பட்டிக்கல்ல பாருமா சரியா? இது வந்து ஒரு இதுதான் இன்னும் சென்னை உள்ள போனோம்னு வச்சுக்கோ. எதுக்குள்ள நடக்குது இங்க அப்படின்னு சொல்லுவேன். நம்ம தான் நைட் இப்ப வெளியில தான் போறோம், கூட்டு போய் சென்னை வேணா காட்டலாம். இவன் தாங்க மாட்டான்மா. இல்ல இல்ல இவங்க ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஆமா ஆமா 7 மணிக்கு மேல ரோட்ல எவ்வளவு இருக்கும்? நைட் ஷோவே போக மாட்டாங்க. அங்க நைட் ஷோவே கிடையாது. நைட் ஷோ எத்தனை மணிக்கு கேட்டு போதா? 4:30 மணின்னு வாங்க. சாயந்திரமா ஊருக்கு சுத்தி காமிங்க பாப்போம். சுத்தி காமிக்குமா? என்னதுமா? நாளைக்கு தான் நம்ம போறோம். அப்படியே கூட்டு போயிடலாம். மணி ஆத்துறா போறோம். இல்லன்னா அவ்வளவுதான். ஒரு கடை கூட இல்லன்னா நீங்க சென்னை ஒரு பட்டிக்காரன்னு நீங்க. சரி நிறைய கடை இருந்துச்சுன்னா கேரளா ஒரு பட்டிக்காரு. அது ஊரை கேவலப்படுத்துற சென்னை மட்டும். தமிழ்நாடு. ஆமாப்பா. விடுங்க. சரி வெளியே இப்ப சுத்தி காட்டுவோம் அவ்வளவுதான். என்ன சென்னை எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அப்படியே ஏஞ்சி நில்லு, ஒரு 4 ரவுண்ட் சுத்து. சரி உட்காரு. நம்ம கடை கிடைக்குங்க. ஆமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. ஏன் கலாய்க்கிற? சரி நல்லா கிரௌடான பிளேஸ் எங்கடா இருக்கும்? எப்பே போற இடத்துக்கு வேணா போவோம். அங்க மட்டும் ஒரு பேர் காரு பாரிஸ் மட்டும்தான். பஸ்ல இருந்து அங்க இறங்கி வந்ததானே பாரிஸ். கத்தி பாரா போலாம். அங்கனா கலகலன்னு இருக்கும். சரி போவோமா? இப்ப நான் கார் வைக்கிறேன். என்ன சொன்ன பண்ணி? நான் கார் வைக்கிறேன் வாங்க. ஏன் கடைசியில மூணு கடைசியா பார்க்கணுமா? இவன் கவனிக்கவே இல்லை போல. சென்னை பாக்கணும் வீட்டுக்கு தருவேன். என்னப்பா நான் வந்து நல்லா தானே போச்சுவேன். எனக்கு லைஃப் இன்சூரன்ஸ் யாருக்குண்டா இல்ல. நீயே உண்மையா ஒத்துக்க, நீ நல்லா தான் ஓட்டுவ. நல்லா ஓட்டுவேன். ஒரு கேம்ல காரை கரெக்டா ஓட்டுறா. இது எப்படி பாருங்க சொல்லுங்க, இது எப்படி பாருங்க சொல்லுங்க. நெஜ கார் நல்லா தான் ஓட்டு. இப்ப நான் குத்து நல்லா ஓட்ட வரீங்களா இல்லையா? வரல என்ன? நான் வரல போங்க. என்ன நம்ம போயிடுவோம்? போயிடுவோம். அப்படி சரி போங்க போங்க. பெட்ரோல்ல போட்டு போங்க. சாப்பிடுங்க போங்க. என்னதான் நம்ம கையில காசு இருந்தாலும் காசு வாங்கி செலவு பண்ணாதான் நமக்கு நல்லா இருக்கும். அதனால நீ என் கூட வந்துதான் ஆகணும். தெரியாது நான் ஓட்டுனாதான் நான் வருவேன். சரி நீ வேணா வரும்போது ஓட்டு, நானே உனக்கு தரேன். என்ன சொல்ற? நம்ம எப்படியோ போயிட்டு வர்றதுக்கு மணி 5 ஆயிடும். என்னடா புசு புசுன்னு பேசுறீங்க? இல்ல வரும்போது தூங்கிடுவா. அதெல்லாம் இல்ல, நான் தூங்க மாட்டேன். நான் தெம்பா இருப்பேன். போகும்போதே தூங்கிடுவா. கரெக்டா கத்தி பாடல பின் பார்த்து எதுக்கு கூப்பிடலாம் அவ்வளவுதான். சரி பாப்பா வரும்போது நான் ஓட்டுவேன். ஓகே வெயிட் நம்ம நாளைக்கு காலையில 5 மணிக்கு வருவோம். அவரே சொல்லி பார்க்கணும். வேலைக்கு போனா நீ தானே சொன்ன சென்னை எப்படி இருக்கும்னு. சென்னை கப்பரு காலைல 6 மணி இல்ல, ஒரு நாள் ஃபுல்லா சுத்தினே இருந்தாலும் உங்களுக்கு டைம் தெரியாது. பாப்பா Hey buddies, welcome to Black Beast Vlog. இந்த டைம்ல எல்லாம் ஜொமேட்டோ ஓட்டுறாங்க, தூக்கலாம் இல்லையா உங்களுக்கு? பங்கு எங்க ஊர்ல 24 hours எல்லாமே ஓடும். ஆமா பெட்ரோல் பங்கு, மோட்டோ போகும், ராபிடோ போகும். நாய் படுற கூடிய முடியாது. அதுவும் இருக்கும். சரி இப்ப நம்ம வந்து எங்க போறோம்னா, நம்ம கேரளா பாய வந்து சென்னைய வந்து நல்லா கிரௌடான இடத்துக்கு கூட்டு போய் காமிக்க போறோம். அந்த கேரளா பாய் நல்லா கொஞ்சம் முன்னாடி இழுத்துன்னு வந்து காமிடாடி. நாங்க வந்து அவங்க வீட்டுக்கு போவோம் இல்ல போனோம். ஆமா அத லாஸ்ட் டைம் போனோமே. அதான் லாஸ்ட் டைம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6:30 இருக்குமா சும்மா 6:30 to 7ல எல்லாருமே வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இன்னும் சாப்பிடலையா? என்னடா மணி ஆகும் பார்த்தா 7:30 மணி. 8 மணிக்கு எங்களுக்கு அப்படியே ஒரே ஷாக்கு. இப்படிதான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. தலைவன் வந்து இப்போ இதோட சென்னையில தான் இருக்க போறாப்புல. சோ ஃபர்ஸ்ட் டே சென்னையை வந்து
மார்னிங்ல எப்படி வேணாலும் போய் சுத்திக்கலாம், ஆனா நைட்ல எங்க போனா எப்படி எப்படி இருக்கும்னு காமிக்கணும்ல. சென்னை கெத்துல முதல்ல காமிக்கணும் தம்பிக்கு. நைட் லைஃப் பாப்போம் எப்படி இருக்கு. கேட்டார்ல கதரை வரும் 5 மணிக்கு கதரை வரும். கதரை விட்டு நாளைக்கு ஆபீஸ் தூங்க வைக்கிறோம். இது எங்க நாளைக்கு ஆபீஸ் போறோம், தூங்குறோம் எல்லாத்தையும் வச்சுட்டா போறோம் இல்ல போற. சரி அரிஸ்மா, இப்ப உங்க வேலை வந்துச்சு, பங்கு வந்துச்சு பாரு. பங்குக்கு காசு தரணும். அவத்தணும் அப்ப எல்லாம் நான் சொல்ல பண்ணுங்க. மோனி குடுக்கலதான் இருக்கு, எல்லாரும் நடக்க வச்சிருவேன், நான் கார் எடுத்து வந்துடுவேன். விமல முன்னாடி என்ன போகுது, இதோ இங்க நிக்குது, அது என்னது, அது என்னடா அது, ஓட்டோ ஓபீஸ் அப்புறம் லோரி. ஸ்டைலிஷ் மலையாளம் இங்கிலீஷ். இவன் இங்க வந்து 2 நாள்ல அந்த ஓட்டோன்றது ஆட்டோவா மாறி இருக்கு. வந்தீங்களா எனக்கு ஓபீஸ் வந்து காலைல 9 மணிக்கு ஓபீஸ் முடியறது வந்து எனக்கு 10 மணி திருப்பிடா லோரி. அதுதான் பெருமா, இங்க தண்ணி லோரி எல்லாம் வருமா பெருமா? பெருமா இல்ல அத்தை, பெருமா தானா, நானா அத்தையா? திருப்பிடா இவங்க கூட லாரிக்கு லாரி தான் சொல்லுவோம். லோரி வந்தா நீங்க எப்படி சொன்ன, லாரி தான் சொல்லுவோம். வந்த நீங்க ஓபீஸ் லாரி லோட்டோ. சரி இப்போ விமல, இப்போ இந்த இது வரைக்கும் இப்போ டைம் வந்து இப்போ 12 மணி ஆகுதுல்ல, இப்போ இந்த டைம்ல வந்து நீங்க கேரளால கண்டிப்பா சுத்தி இருக்க மாட்டீங்கல்ல, இப்போ தூங்காம இருக்கிறது உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்றா. அவன் சொல்லுவான், இல்ல நாங்க சுத்தி இருக்கோமேன்னு சொல்லுவான். ஆனா நம்ம சுத்தி இருக்கோம் மாட்டோம் சொல்ல. எங்க சுத்தி இருக்க? நீங்க சொன்ன உருட்டு நம்ம காரணம் மாதிரி போதும். சரியா, அதை பிடிப்போம். வீட்டு பக்கத்துலாம் பீச், வீட்டு பக்கத்துல மாடு இருக்கு, எல்லாமே வீட்டு பக்கத்துல அடுத்த தெருவுல தான் இருக்கு. ஆனா 10 மணி வரைக்கும் ஓபன்ல இருக்குமா? 10 மணியாண்ணா? 10 மணி இல்ல, அத்தனை மணி. இவன் இந்த பையன் கூட சேர்ந்து இவனும் பாச மறந்துட்டான். மால்லாம் இருக்காது, அது மோர் 24 hours இருக்கும். அது மால் மோளம். நான் இல்ல. இப்படி போட்டு கலாய்க்கிறாங்க பங்கு. நிப்படி கார் நிப்படி, நான் இறங்குறேன். சீரியஸ்மா கொட்டாய விட்டாடா. நீ ஒண்ணுமே இல்ல, நம்ம இன்னும் சிட்டிக்குள்ளேயே போலடா. மேலே வேற எவ்வளவு வண்டி போகுது ஃப்ரெண்ட்ல, தெரியுதா உனக்கு? காரு பைக், நம்ம போறோம் பாரு 5 பேரு, 4 பேர் தான் இருக்கோம். 4 பேரு 5 காரையும் சேர்த்து சொன்னாங்க. படிப்பறமா அதான் அவங்க உட்காந்து வீடு எடிப்பற சொல்லிட்டு படுத்து தூங்கிவாரு. காலங்காலத்துல எழுச்சி டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்குதான் நான் மிச்சம் பண்றேன் வீடியோ. அந்த ஆரஞ்சு கலர்ல என்ன ஆளு மாதிரி நிக்குது, எது ஓடா சிக்னலா? பேய் கனவா? என்ன எதனால, என்ன பார்த்த பேப்பரோ? மூஞ்ச பார்த்தேன். நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டு வருவல, போ கிடையாது உனக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஒண்ணும் கிடையாது, உனக்கு மட்டும் மைலோ. இதெல்லாம் போடக்கூடாது. இதெல்லாம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங்ல ஒண்ணு வரும்ல, அந்த இடத்துல போடுவேன் in this video. என்ன இவனுக்கு திரும்பி ட்ராக்க போட்டுருக்கானுங்க. திரும்பி ரேஸ் நடக்க போறோம். என்னப்பா நீங்க என்னமோ நியூஸ்ல போட்டாங்க. ஆமாவா? ஆனா இங்க 10,000 ரேஸ் வண்டி உடஞ்சு வச்சுக்கோ, பறந்துற வண்டி ஒரு இடத்துல இருந்து. இது ஃபுல்லா பாரு, சும்மா ஃபுல்லா பாரு, எப்படி செமையா இருக்குல்ல. அடி இப்ப என்ன பண்ணீங்க? வண்டி சவுண்டு. ஓ, என்ன வண்டி சவுண்ட் அது? இந்த வண்டி சவுண்டு. அப்படியே கத்துது வண்டி சவுண்டு. அந்த பீப் பீப்ன்ற பீட். பீஃப் செம்மையா இருக்குல்ல சும்மா ஒரு மாதிரி. F1 கார் இப்பயும் நடக்க வேண்டியதுல இப்போ நடத்த போறாங்க. இதனால கேன்சல் பண்ணிட்டாங்க. மழை இப்ப இவங்க கரெக்டா அதே மாதிரி மழை டைம்ல எல்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. செம ட்ரிஃப்ட் அடிச்சு பாருங்க. இவங்கள மாதிரி ஓட்டுறாங்க.
சிரிப்பு வரல சும்மா. சரி போ. ஐயோ சும்மா சொல்றான்பா. ஆனா 2 மணி வரைக்கும் பேசுறான். ஆனா ஒரு பையன் கிட்ட இந்த ஸ்னாப்சாட்ல உட்காந்து ஸ்னாப்சாட்லயா? ஸ்னாப்சாட்லயா? அப்படியா? ஓ அது ஆமாப்பா. அது ஆக்சுவலா ஒரு வாட்டி ஏதோ சென்ட் பண்ணாக்கா அது பார்க்க முடியாது. ஆமா அதானே விமலே? ஆமா அதான் தலைவன். எதுலயும் மாட்டக்கூடாது, கரெக்டா இருக்கணும்னு இருக்கா போல. இப்ப நீ மாட்டிய கொண்டாத்துக்கு முன்னாடி என்ட்ரின்னு போட்டு இருந்துச்சு. ஆமா ஆமா இன்ஸ்டால என்ட்ரி போட்டுச்சு. ஆமா மதுரை வந்துட்டோம், கத்திப்பாறை கிட்ட வந்துட்டோம். பா தான் பா கட்டிப்பாரு. எவ்வளவு வண்டி எவ்வளவு கார் நிக்குது பாருங்க. என்னமா பாரே இல்லையா? இந்த மேல ஒரு பெரிய பாறை போகுது. அது பிரிட்ஜிங் பாரு. எதுக்கு விஷக்கசன் அஸ்மாவே அஸ்மாவே அஸ் 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 அஸ்மாவே விஷக்கசே 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 அந்த குஸ்தே இதா அதான் நான் ஃபர்ஸ்ட் ரைட்டு. ஓ நம்ம எங்க கீழே எடுத்துக்கணுமா? இங்க எங்கடா இருக்கு பார்க்கிங்? இங்க என்ன சண்டை வருதா? ஒரு இடம் தான் பார்க்கிங். பா எப்படி நீனா மாதிரி இருக்கா? இங்க போய் பார்க்கிங் இடமே இல்ல பாரு. இங்க தரன்னு போய் பூந்துடலாமா? இங்க இருக்குது. என்ன விமலே எங்க தொடங்குற? சாப்பிடு. நான் என்ன சொன்னேன்? வாங்கி தர சொல்லல, அங்க இருக்கு. உனக்கு இந்த பிளேஸ் நான் காமிக்கிறேன்னு தான் சொன்னேன். பாத்தாச்சா? நான் போறேன். பாத்தாச்சா? நம்ம அப்படியே கிளம்பிடலாம். நீங்க கிளம்புங்க, நான் இங்க இருந்துட்டு சாப்பிட்டு வரேன். என்ன சாப்பிட போற? பிரியாணி சாப்பிடணும். நண்பா இங்கதான் பாத்தீங்கன்னா சும்மா 500 ரூபாய் ஒரு பிரியாணி இருக்கும். கண்டிப்பா இருக்கும். கத்தி பாருனா அப்படிதான் நெஞ்சிலா வலிக்கும். டாக்ஸ் ஒரு 300 ரூபாய். காலைல 10 மணிக்கு மவுண்ட் ரோட்ல சும்மா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி போடுவோம். காக்கா பிரியாணியா? காக்கா பிரியாணியா? 100 ரூபாய்க்கு காக்கா பிரியாணியா? 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ. அப்படி இருக்கும். ஒரு வாரம் ஆஃபா. அவனுக்கு சம்பளம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஏடிஎம் அக்கா இல்ல ஏடிஎம் அக்கால அவனுக்கு சம்பளம் வந்திருக்காண்டா. நண்பா சொல்ல வேணுமா? அப்படின்னா அப்படின்னா கத்திப்பாரா? ஓகேவா? அப்புறம் கத்தி போறோம் நண்பா. என்ன நண்பா ட்ரீட் கொடுத்தல நீதான் மயிலா புது சொன்ன. அது போதும். நண்பா. நான் மயிலா இவன் அதானே கேட்டான். மயிலா 100 மயில கம்மி. அதான் 100. மயில அதிகம் ரேட் அதிகம். அது ஒரு தடவை குடிச்சா சீக்கிரமா காலி. காலி ஆயிரும். இங்க நம்ம அந்த மோமோன கடை இருக்கு. மோமோ ஓ டிபெட் மோமோ. எல்லாமே இருக்காங்க பாரு. ஷேக் மில்கி வேரா? டாமினோஸ் இருக்கா? அது இங்க அந்த டாமினோஸை தவிர வேற எதுவுமே தெரியாது ரெண்டுத்துக்கும். டாமினோஸ் சாப்பிடுவாரு. சாப்பிட்ட பிறகு இந்த கடைசியா பண்ணு கீழே போட்டு சி அவன் வேற சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு இதா தின்னு. அப்ப நம்மள்ட்ட அதுக்காக உண்டு எப்படி இருக்குன்னு பாப்போம். அது சாப்பிட்டு ஆமா இப்போ வேணாம் விடு. எதுக்கு? அது நல்லாவே இருக்காது. சொல்ல தெரியல என்ன சொல்ல தெரியல. என்ன வாங்கி கொடுத்தா அப்புறம் சாப்பிடல என்ன பண்றதுன்னு. விமலே எப்படி இருக்கு? விமலே எப்படி? பயங்கரமா? ஓகே ஓகே ஓகேவா? டேய் இந்த மாதிரி கூட்டத்தை நீ ஃபர்ஸ்ட் உங்க ஊர்ல பாத்திருக்கியா? எனக்கு கேஸ் வாசா இருக்குது. ஹரிஷ்மா ஒரு நாள் எங்க போறீங்க? புரியல. சுத்தி பாக்க சாப்பிட எங்க நம்ம போறோம்? சுத்தி பார்க்க போறோம். சாப்பிடல ஒண்ணு கிடையாது. யாருக்கும் வாங்க. விமலே என்ன வேணும்? ஏதாவது வேணும் ஆர்டர் பண்ணிக்கிறோம். இல்லையா? இவ்வளவு கூட்டமா இருக்கு. கூட்டமா என்ன கூட்டமா இருக்குடா? ஏய் கூட்டமா இருந்துச்சுன்னா அவன் ஏதோ வாங்கி தர சொன்னானே. ஆமா. என்ன கால் வருது. ஹலோ நான் தான் பேசுறேன். கேக்குதா? என்னடா ஆர்டர் பண்றா? சரி பண்ணிட்டா போச்சு. என்ன வேணும்? யாருக்கு என்னெல்லாம் வேணும்? எனக்கா? உங்ககிட்ட கேக்கல. பர்கரு, இந்த சிக்கன் பாப்கார்ன், பெரி பெரி, பக்கெட் சிக்கன்லாம் வேணாம். அது இப்போ லைட்டா இருக்கு. அது மட்டும் போதும் எனக்கு. கூட பெப்சி போதுமா? போதுமா? கிரஷர்ஸ் இருக்குமே, சாக்லேட் கிரஷர்ஸ். ஆமா சூப்பரா இருக்கும் ப்ரோ. அது பஸ் அதான் வாங்கி கொடுத்துருங்க. ஓகேவா? போட்டு வை. நான் வாங்கிட்டேன். சரி அனுப்பிச்சுடுறேன். போங்க வா லைன் இருக்கு.
அவர் வாய் அடைஞ்சு போயிட்டாரு இந்த கூட்டத்தை பார்த்துட்டு. பாத்து இல்ல தம்பி, இவ்வளவு தின்னுவான் ஒரு ஆளு, இவ்வளவு ஆளு பெருசா போயிட்டே இருக்குது. ஓபன் பண்ணிடுவோம் இன்னைக்கு இங்க இருந்து. அதெல்லாம் இல்ல, ஒண்ணு சாட் கடை இல்லன்னா மைலோ கடை. எங்க சாட்டு எல்லாமே பேப்பர் வாங்கி சாட் இல்ல, சாட் சாட்னா சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ் பானிபூரி, பேல்பூரி, மசால் பூரி. உனக்கு இதெல்லாம் தெரியுது? என்ன தெரியுது உங்களுக்கு? சரி சாப்பிட எங்க போறோம்? மைலோ குடிக்கலாமா? மைலோ வேணுமா? என்ன மீண்டும் மீண்டுமா? உங்களுக்கு வேணாமா? மைலோ போலாம். சரி போ. வெளியில போறோம். வெளியில बाहर 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 एग्जिट कर रहा हूँ. इधर जाना है. ஆழ்வார் பேட் इधर एयरपोर्ट है. इधर सैदापेट गिंडी है. சைதாபேட் கிண்டி இந்த பக்கமா? ஓகே लेफ्ट राइट. தேங்க்யூ. நல்ல வேலை மீனம் பக்கம் சைடு போயிருப்போம். அப்பனா மேனா இந்தி நாகையா இது லெஃப்ட் போயிட்டு ரைட்டா? அப்பா எங்க ரைட் வரும். ஐ மீன் இப்படி போயிட்டு இப்படி போவோம். இப்படி போகணும். இப்படி போட்டு இங்க ஒண்ணு ஓகே. ஐயோ தாண்டி போயிட்டோமா? இதானா இல்ல நம்ம தாண்டி போயிட்டோம் நினைக்கிறேன். போடு. கொஞ்சம் தூரம் போயிட்டு யூட்டர்ன் வருது. இவருக்கு இதேதான் வேலை, இவருக்கு இதேதான் வேலை. இங்க யூட்டர்ன்ல இந்த யூட்டர்ன்ல சொன்னேன் கொஞ்சம் தூரத்துல வருதுன்னு. இப்படி போய் சொல்றா பாடுறா. ப்ளூரா போடுறா. ஐயோ அப்ப என்ன மேப் பாக்குறியா? என்ன நம்ம திரும்பி அதே சந்தில போற மாதிரி? இல்ல கரெக்ட் தான். அப்படி தான் சொன்னாது லெஃப்ட் ரைட்னு. நான் தம்பி நீங்க மேப் எங்கிட்ட காட்டு. எப்படிரா போறது? இந்த மேப் மூவே ஆக மாட்டேங்குது. எது லெஃப்ட் எது ரைட்ல தெரியலையே. ஓ பட்டர்ஃப்ளை பீச்சா? போச்சுடா. பட்டர்ஃப்ளை பீச்சா? இங்கதான் போகணும்னு நினைக்கிறேன். ஓ அப்ப இந்த பிரிட்ஜ் நேம் உனக்கு தெரியாது? அப்ப தெரியும் எனக்கு. மேல ஃளைட்ல இருந்து பார்த்தா இது லோட்டஸ் பீச் தானே. இதுதான் அந்த பிரிட்ஜ். ஆனா எந்த பக்கம் எப்படி போறேனே தெரியலையா? சும்மா ஐயோ ஐயோ கரெக்டா தான் வந்துட்டேன். எப்படி எங்க வெள்ளையா? நீங்க எல்லாம் சென்னைக்கு புதுசா தெரியல. ஆசாரி கட்டும் போது ஐயோ அப்படி ஆசாரியா கட்டுவாங்க பிரிட்ஜ. கொத்த நாள் கட்டும் போது பஸ் இல்ல அவ்வளவுதான். நான் சொல்ற திரும்பி நீ இதுக்குள்ளேயே கூட்டு வந்துட்டு திரும்பி தான் ஸ்டார்பக்ஸ் வந்துச்சு. இது எங்கதான் போகுது? என்னடா இப்படி இருந்தா எப்படிடா மேப் பார்த்து போறது? ரொம்ப இதுல நாங்க எந்த பக்கம் போய் எப்படி போறதுன்னே தெரியல. நான் சொல்றேன் தானா. இந்தா சொல்லு பாப்போம். ஸ்ட்ரைட்டா போனா ஸ்ட்ரைட்டாவா? சரி அப்ப அதே மாதிரி யூ டர்ன் பண்ணோம். ஸ்லோவா போனா. இது உள்ள விட்டனா? ஆமாண்ணா. டேய் அவ்வளவு தாண்டி போயிடலாம் சொல்லுவான். இது உள்ள போப்பா. இதுவா இல்லையா? அதே ஸ்ட்ரைட்டா போவோம். ஸ்ட்ரைட்டாவா? இன்னும் மறுபடியும் டேய் திரும்பி என்ட்ரு. அதுக்குள்ள போயிட்டா திரும்பி ரிட்டர்ன் வருது. உள்ள போங்கண்ணா. சொல்ற மாதிரி போங்கண்ணா. ஏன்னா இப்படி பண்றீங்க? இந்த லெஃப்ட் தான் ப்ரோ போனோம். திரும்பி இப்படியே வந்துட்டோம் ப்ரோ. எப்படி போறது திரும்பி? விச்சரியா சைதாபேட். சைதாபேட் सबवे लेफ्ट सेकंड राइट. சப்வே லெஃப்ட் செகண்ட் ரைட்டா? सबवे लेफ्ट सेकंड राइट. செகண்ட் ரைட். ஓகே பாப்போம் திரும்பி இங்க வரமா இல்லையான்னு. வருவோம் கவலைப்படாதீங்க. ஆனா அப்படியே இந்த சைடு லெஃப்ட் இந்த ஏன் செகண்ட் ரைட் தானே சொன்னாங்க. அரிஸ்மா இங்க பாரு. அரிஸ்மா இங்க சொன்னா அந்த ரைட் திரும்ப சொன்னா. அங்க எங்க ரைட்டே இல்ல. ரைட்னா இங்கத்துடா. ஓ கட்ட போடு. நான் சொன்னல அடுத்த ரைட் இந்த இதே ரைட் தானே போன வாட்டி திரும்பணும். ஆமாவா? சரி அப்ப நேரா போய் அடுத்த ரைட். இந்த ரைட் தானா? ரைட் இது உள்ளியா? ஆமா இந்த ரைட் தான். ரைட் திரும்புங்கடா. டேய் இதே ரைட் தானே இப்ப திரும்பணும். எனக்கு தூக்கம் வருது. நீங்க முதல்ல வந்து சொல்லுங்க. நான் திரும்புங்கடா. திரும்பி ரைட்டா லெஃப்டா? ரைட். அது திருவான்மையூர் பஸ் போகுது. அது பின்னாடியே போயிடலாம். பஞ்சர் கடை இன்னொரு வந்து. உடனே இனிமே அவ்வளவுதான்டா. அவ்வளவுதான். நான் கட்டா ஒண்ணும் தெரியல. இல்ல நான் அங்க செகண்ட் ரைட்னு சொன்னா இவர லெஃப்ட் போ நானா சொல்றேன் செகண்ட் ரைட்னு. கட்டுறோம். நீ கரெக்டா தான் சும்மா சொன்ன. இவன் தான் தப்பா சொல்லிட்டான். லூசு பையன். அங்க ரைட் லெஃப்ட் போ. நீ சொன்ன மேப்ல நம்ம அழகா உள்ளே சுத்தி இருந்தோம். இவன் சொன்ன மேப்ல தேவலாம் வெளில வந்துட்டோம். இப்போ என்ன ஆபீஸ் இவ்வளவு டயர் ஆயிட்டேன். நாங்க என்ன பேர் எவ்வளவு பிஸ்கா இருக்கும். என்னடா நீயுமா?
அவன் கையில என்கிட்ட போய் வாங்க சொல்லுவோன்னு அதான். ஆக்டிக்கு ஒத்துரும் உடனே. லூசுங்களா நீங்க 3 பேர் இப்படி வெளில போயிட்டீங்கன்னா நான் எங்க போய் எடுக்கிறது? தெரியுதா? எப்படி குடிக்கணும்னு தெரியலையா? புடி பறக்குங்க. அஸ்மா எப்படி பண்ணோம்? சரி அப்புறமா ஒரே கல்ப்ல மூக்க மூட்டு அடிக்கணும். யார் அடிக்கணும்? இவர் அடிக்கணுமா? அப்படி உன் மூக்க மூட்டு அவன் கையில அடி. இதுதான் இந்த டாஸ்க்கு. அப்படியே வந்து ஈஸியா குடிக்கலாம். நம்ம வந்து இதெல்லாம் மில்க் ஷேக் மாதிரி இருக்குன்னு சொல்றேன். கஷ்டப்பட்டாதான் எதுனாலும் நல்லதா கிடைக்கும். ஆமா. ஓ, இதெல்லாம் வாழ்க்கை தத்துவம். காமி நான் ஒரு வாய் குச்சி பாக்குறேன். அங்க இருக்குல்ல குடிச்சு பாக்குறேன். அரிசி மாதிரி நீங்க எதுவும் கடிச்சு மாட்டேன். அடுத்தவங்களோட டேஸ்ட்ல வந்து குடிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. நான் படுவேன், உந்து குடிக்க ஆசைப்படுவேன் நான். நான் ஹஸ்பண்ட் பேசல. நான் கஷ்டப்பட்டு பண்ணுவேன். அதான் கொஞ்சோண்டு குடி. அது எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி அடுத்தவங்கல இருந்து இப்படி இல்ல அஸ்மா, நான் குஸ்து உங்களுக்கு தரும்போது இன்னும் ஸ்வீட்டா இருக்கும். குடிச்சியா? இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்கியா? நான் கிண்டி முடிச்சுட்டேன். என்ன பூஸ்ட்னா கீழே போகுது. அது பூஸ்ட் இல்ல, மைலோங்க. மைலோ இல்ல, கொக்கோ பவுடர். மேல இருக்கிறது வந்து வேற பவுடர்டா. மைலோ பவுடர். நோ, நீங்க மட்டும் குடிக்கிறீங்க. நான் வீடியோ போதும், கட் பண்ணிடுறேன். கட் பண்ணுறேன், போங்க. சத்தியமா உட்காந்து சாப்பிடுறோம். இங்க வந்து எப்படின்னா கிளீனா இருக்கும். குடிச்சியா, ஓரமா வச்சிட்டியா, இல்ல வீட்டுக்கு எடுத்துன்னு போனியா, அப்படியே டஸ்ட்பின்ல போட்டியா, ஓகேவா? அவன் எப்படி தெரியுமா ஞாபகம் இருக்கா? கேரளா இருக்கும்போது ஒரு குப்பை போட மாட்டான். சென்னை தானே எல்லாத்தையும் தூக்கி போடுறது தாங்க இருக்கு. இங்க பாருங்க, அவங்க அப்படி போறாங்க, நீ அப்படி போடாத. உன்னைய மாதிரி ஆளுங்க தான் அதை வந்து போடுறது. சென்னைக்காரங்க யாருமே வந்து அதை பண்ண மாட்டாங்க. இதை பாரு, குப்பை கேக்குற பாரு. அதெல்லாம் கட்சி நான் தோசை கேட்டீங்க இன்னொரு இருந்துச்சு. அதேங்க ஒய்ஃப் பண்றா, அன்பளிப்பா கொடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் விஷயம் வேணும் உங்களுக்கு. வர முடியாது. என்ன விஷயோகே, வேற என்ன வேணும்? மைலோ கேட்டா மைலோ வாங்கிட்டு வேற அடுத்து ஸ்பைசியா சாப்பிடுறது ஏதாவது ஒரு ஸ்பாட் சொல்லு. சரி, நம்மளதான் இருக்கு கூகுள், சர்ச் பண்ணி போயிடுவோம். செம்மையா இருக்குல்ல, லைட் செட்டிங்கோட பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, இது கட்டி முடிச்சிட்டாங்க, புதுசா கட்டியிருக்காங்களா? ஆல்ரெடி இருந்த பிரிட்ஜ் அது வந்து செம்மையா லைட் பண்ணி லைட் மட்டும் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். என்ன ஸ்நாக்ஸ் கடையே இல்ல. 5 மணி ஆயிடுச்சு. 5 மணி போய் போனா ஸ்நாக்ஸ் கடை யார் தந்துச்சுப்பா? சரி, அப்ப ரிட்டர்ன் தானே போறோம். நான் தானே ஒருத்தர சொன்னேன், நீங்க ஊத்திட்டு இருக்கீங்க. ஒரு ஒருத்தர சொல்லுவேன், ஒரு ஒருத்தர சொல்லுவேன். புள்ளதான் நீ போ. பா நீ பாத்துப்பா. வண்டி நிப்பாட்டா, நான் கிளம்புறேன். கிளம்பு. இங்க இருந்து எப்படி போவ? நடந்து போவேனா? சரி, நடந்து நாளைக்கு நான் நடந்து வீட்டு சர்க்கிள் போயிருவேன். நீங்க வரக்குள்ள விடுஞ்சிடும். நிப்பாட்டியாப்பா? வரமா? நிப்பாட்டுங்க. என்ன திரும்பி நிப்பாட்டுங்க, ஓகேவா? நிஜமா ஓட்ட போறேன். பின்ன நான் என்ன இங்கிலீஷ்ல சொல்றேன், தமிழ்ல தானே சொல்றேன், புரியலையா? இங்க நிப்பாட்டு. அது எங்க அவதார் குட்டீஸ். நிஜமா ஓட்டி ஆகணுமா? ஓட்ட போறாளா? நான் வெளியே போறேன். நீ ஏன் சீட் வச்சு கொடுத்தீங்க? ஆமா, எனக்கு எத்தனும்ல இந்த மாதிரி கொட்டையாக காரணம் எங்க இருக்கு? ஏபிசியா? ஓட்டு வர பத்திரமா போனா சீட் பெல்ட் போடு.
நம்ம சீட்ல போடுறோம்ப்பா. ஒத்துக்கிட்டீங்கண்ணா ஜபரஸ்மா பொறுமையா ஓட்டு. இது கேம் கிடையாது, பாத்துக்கோ. ஹேண்ட் ரிலீஸ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். கியர் 5th கியர் போட்டுறாத, ஃபர்ஸ்ட் கியர் போடு. மூணு சைடு ஐயோ